ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் தான் நமக்கு தெய்வம். அது தை மாதமாக இருந்தாலும் சரி, எந்த மாதமாக இருந்தாலும் சரி, சுக்கிரன் தான் நமக்கு தெய்வம். ரிஷபராசிக்காரர்கள் எப்பவுமே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வீட்டு வாசலில் மாக்கோலம் போடணும். இது ரொம்ப முக்கியம். செவ்வாய் வெள்ளி இந்த 2 கிழமைகள்லையும் வீட்டு வாசலில் மாக்கோலம் போட்டு செம்மண் வைத்து கோலம் போடணும். இது ரொம்ப நல்ல பலன் தரும். ரிஷபராசி ஒரு பெண்மணி ஒருவர் இப்போ வந்திருந்தார் ஜோதிடத்துக்கு. நேற்றைய தினம் என்னை பார்க்க வர என்ன ஒன்றுனா 12 வருஷம் ஆச்சுங்க, கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆச்சுங்க, குழந்தை பாக்கியம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இப்படி வரவங்களுக்கு நான் என்ன பரிகாரம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் முதல்ல உங்களுடைய வீட்டில் கோலம் போடுங்க. அந்த கோலம் எப்படி இருக்கணும்னா ஐஸ்வர்ய கோலம்னு இருக்கு. அந்த ஐஸ்வர்ய கோலத்தை போடுங்க. வீட்டில் கோலம் போட்டுட்டு அந்த கோலத்தின் மீது குத்து விளக்கு ஏற்றி தெய்வ வழிபாடு செய்யுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த 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 ஐஸ்வர்ய கோலம் என்பது ஐஸ்வர்யம் மட்டும்தான் தரும்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்ய கோலம் என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல பலன் தருது. அவங்களுடைய கோரிக்கை என்ன கோரிக்கையோ அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 90 டேஸ் டெய்லி ஐஸ்வர்ய கோலம் போடணும். அதில் குத்து விளக்கு ஏற்றி வைக்கணும். நல்ல நெய் ஊற்றணும். அந்த குத்து விளக்கில் நெய் ஊற்றி தாமரை தண்டு திரியினால் தீபம் போடணும்.